சரி, இப்போது இந்தியாவில் பல் மருத்துவத்திற்காக பல நூறு கல்லூரிகள் இயங்கி வருகிறது. அந்த பல் மருத்துவக் கல்லூரியை சரி செய்வதும் மேற்பார்வையிடுவதும் டென்டல் கவுன்சில் ஆஃப் இந்தியான்னு உங்களுக்கு தெரியும். அந்த பல் மருத்துவக் கல்லூரி இப்போது அவங்களுக்கு ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி 100 வருஷம் ஆகுது. டென்டிஸ்ட் வேர்ல்டில் 100 வருஷம் ஆகுது. இன்றைக்கி நடக்கிற இந்த கான்வொகேஷன் என்னென்னா, இன்டர்நேஷ்னல் காலேஜ் ஆஃப் டென்டிஸ்ட் ஹெட் ஆஃபீஸ் யூஎஸ்ஏல இருக்குது. அவங்க இந்த முறை இந்த ஆண்டுக்கு ஒரு முறை இந்த விழா எடுப்பாங்க. இந்த மாதிரி எடுக்கிற பொழுது அந்த நேரத்தில் விருதுகளும் கொடுப்பாங்க. விருதுகள்னால் தகுதியானவர்களுக்கு அந்த அசோசியேஷன் ஐசிடி ஒவ்வொரு கான்வொகேஷன் சேர்த்து பண்ண விழா மட்டும் எடுக்கிறது கிடையாது. அந்த நேரத்தில் சில பேரை அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்டுக்காக அவங்களுக்கு விருதுகள் கொடுப்பாங்க. அதுக்கு ஃபெலோஷிப்னு பேர். அவங்கள அடையாளப்படுத்துவாங்க அவங்க. அது மாதிரி இந்த தடவை 30க்கு மேற்பட்ட தகுதியான ஒரு மூத்த அனுபவமுள்ள அது மாதிரி உள்ளவர்களை டென்டிஸ்ட்டுகளை தேர்ந்தெடுத்து இன்றைக்கி அவங்களுக்கு ஃபெலோஷிப் கொடுக்குறாங்க. இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, மற்ற நாடுகளிலிருந்து இதில் மெம்பராக இருக்கிறாங்க. இதில் அந்த வகையில் இன்றைக்கி கொடுக்குறாங்க. இது எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் ஏற்று நடக்க வேண்டும் இந்த விழாவை என்று கேட்டுக்கொண்டார்கள். நாங்களும் சரின்னு சொல்லி இன்றைக்கி எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் இது இன்டர்நேஷ்னல் காலேஜ் ஆஃப் டென்டிஸ்ட் அவங்களுடைய கூட்டம் ஆண்டு கூட்டம் நடக்கிறது. அந்த வகையில் நாங்களும் 2 பல் மருத்துவக் கல்லூரி நடத்துவதால் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் சொன்ன உங்களுக்கு பெரும்பாலும் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த குழு எஸ்ஆர்எம் குழுமம் 35 கல்லூரிகளையும் 5 பல்கலைக்கழகங்கள் நடத்துகிறது. அதில் 3 ஸ்டேட் யூனிவர்சிட்டி, இன்னொன்று அதுவும் சிக்கிம், அதுவும் ஸ்டேட் யூனிவர்சிட்டி. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் மெயின் யூனிவர்சிட்டி டீம்டு யூனிவர்சிட்டி. இந்த டீம் யூனிவர்சிட்டி அதுக்காக அதனுடைய ஆஃப் காம்பஸஸ்ன்னு ஒன்று அலௌடு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். அதுவே திருச்சி, டெல்லி, அது மட்டும் இல்லாமல் சென்னை 3 இடங்கள் ஆஃப் காம்பஸ் இருக்குது. காட்டாங்குளத்தூர் மெயின் காம்பஸ். ஆக இந்த கல்வித்துறையில் நான் செய்த அந்த செயல்பாடுகளையும் மக்களுக்கு எந்த அளவுக்கு சரியாக சேவை செய்திருக்கிறோம் என்று அறிந்து அவங்களுடைய அந்த ஆண்டு விழாவில் ஐசிடி ஆண்டு விழாவில் அவங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த பல் மருத்துவர் அல்லாத ஒருவருக்கு அவருடைய மற்ற சேவைகளை அறிந்து அவர்களுக்கு ஹானரரி ஃபெலோஷிப் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி மற்றவங்க அவங்களுடைய சேவையை அவங்களுக்குள்ளேயே யார் சிறப்பாக செய்கிறாங்க என்ன அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வச்சு அவங்களுக்கும் 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அவார்டு கொடுக்குறாங்க, ஃபெலோஷிப் கொடுக்குறாங்க. இது ஹானரரி ஃபெலோஷிப். இது இதுவரை யாருக்கும் கொடுத்ததில்லை உலகத்தில். எங்கள் உலக தலைவர் கனடாவில் இருந்து வந்திருந்து அவர் தான் ஐயாவுக்கு ஆனரரி ஃபெலோஷிப் அவார்ட் பண்ணார். நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ. ஸோ இது அவருடைய ஹியூமன் கிரவுண்ட்ஸு, அதாவது ஹியூமனிடேரியன் இதை வச்சு பல் மருத்துவர்களுக்கு அவங்க சயின்டிஃபிக் இதை வச்சு கொடுக்குறான். ஆனால் அவர் சான்சலருக்கு என்னென்னா அவருடைய எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ப்ளஸ் ஹியூமனிடேரியன் இதில் ஈவன் ராயல் காலேஜ் ஆஃப் இங்கிலாண்ட்லேயும் கொடுக்குறாங்க. இதே மாதிரி எப்படின்னா நான் டாக்டர்ஸுக்கும் அதே எஃப்ஆர்சிஎஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி இது எஃப்ஐசிடின்னு பேர். இந்த தடவை இயான் டோயல் எங்கள் இன்டர்நேஷ்னல் பிரசிடெண்ட் ஃபெலோஷிப் இப்போ தான் வழங்கினார். இது மெயினாக பார்த்திங்கன்னா நிறையா அந்த காஜா புயலில் அப்புறம் எர்த்குவேக்ஸில் இதிலலாம் அவர் சான்சலர் டாக்டர் பார்வேந்தர் நிறைய உதவி செய்திருக்காரு. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு இலவசமாக அந்த இறந்து போனவங்களுடைய
அனாதை குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க எஸ்ஆர்எம் செலவில். அதை நாங்கள் மேற்படுத்தி அதனால் இந்த ஃபெல்லோஷிப்பை வழங்கியிருக்கோம். பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போய் நாங்களே வந்து பல அறுவை மிஷினெல்லாம் கொண்டு போய் இந்த மரங்கள்லாம் அறுத்து எடுத்து அதை மறுபடியும் கண்டு நட்டு கொடுத்தோம். ஆந்திராவிலேருந்து கொண்டு வந்து அது ஒரு பகுதி. அந்த நேரத்தில் எங்கள் பல்கலைக்கழகத்தில் படித்த 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்ட இடத்துல மக்களுக்கு இலவசமாக அவங்க ஆண்டு பட்டம் முடிக்கிற வரைக்கும் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் செய்து கொடுத்தோம். அது அடுத்தால 200 கோடிக்கு மேலே அந்த நேரத்தில் அதை செய்து கொடுத்தோம். இந்த பல்கலைக்கழகம் பொதுவாகவே 7000 பேருக்கு வருஷத்தில் நாங்கள் இலவசமாக தகுதி அடிப்படையில் கற்றுக் கொடுக்குறோம். இலவசமாக கட்டணமெல்லாம் செஞ்சு கொடுக்குறோம். அதை வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு 130 கோடி அளவில் நாங்கள் இந்த மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இலவசமாக அல்லது கன்செஷனாக அல்லது ஏதாவது ஒரு வகையில் இது பண்ணி கொடுக்குறோம். அதனால இது அன்றாட நிகழ்ச்சி அது செஞ்சுட்ருக்கோம். ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு, ஏதாவது எக்ஸாம் ஃபீஸு ஏதாவது ஒரு இல்லை